ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் ஓவர் ஆக்டிங், உடம்புக்கு ஒத்துக்காதுமா தங்கமயிலே, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நகையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நிமிஷம் பார்க்கணுமே அப்படியே முழுசாக சந்திரமுகியாக மாறுறாங்க. மாறிட்டு இது ஒரு ரசி பார்ப்பாங்களா, இது எப்படி ஒரு ரசி பார்ப்பாங்க, இது வெயிட் போட்டு பார்ப்பாங்களா, ஐயே நீ என்ன சும்மா சும்மா இதையே கேட்டுட்ருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதட்டாங்க. அதட்டினது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் நார்மல் மனுஷன் ஆகிட்டாங்க. மறுபடியும் திரும்ப கேட்குறாங்க. நீ திரும்ப கேட்டாலும் அதுதாம்மா உண்மை, இதை கண்டிப்பாக செக் பண்ணியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அப்படியே கொண்டு போய் வச்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க அந்த அளவுக்கு முட்டாளாக இருப்பாங்க? ஒரு கவரிங்க்கும் ஒரு ஒரிஜினலுக்கு கூட அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க கோமதி அம்மா. கிளம்பும் போது இருங்க எங்கள் நகையெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜு கொண்டு வந்து கொடுக்க, இதெல்லாம் ஒரு நம்ம கோமதி அம்மா பாண்டியனுக்கு அட்வைஸ் பண்ணியே மனசை மாற்றிட்டாங்க. டே பாடுறா பலே கில்லாடி மணியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், இவர் கூட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லுக் விட்றாங்க. லுக் விட்டோடனே பர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம மீனாவுக்கும் செந்திலுக்கும் சென்னைக்கு போகிறதுக்கு. உடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க நம்ம மீனா. நல்ல அத்தை ஜாலி அத்தைன்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாங்க. இப்போல்லாம் ஐஸ் வைக்காதீ, போயிட்டு அங்கே சுற்றி பாரு இங்கே சுற்றி பாருன்னு சொல்லிகிட்டே இருக்க. யார் வாலண்டரியாக என்ட்ரி ஆகுறாங்க? நம்ம தங்கமயிலோட அம்மா. வந்தோடனே வீட்டில் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகளை பார்க்க வந்திருக்காங்களாம்மா. ஏமா பிரிஞ்சு 40 வருஷம் ஆகுதா, 4 நாள் அவளை கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே நீ எதுக்குமா வர அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தோடனே கூட்டாக இருக்க குடும்பத்தில் வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடாதம்மா தாயே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் பேங்கில் நகை வைக்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் இருந்துட்டு இவங்க நகை வைக்க போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். வழியிலே சொல்லியிருந்தேன்னா மறைச்சிருப்பேனேடி, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் போயிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னையா நடக்குதுங்க ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் இருக்காரு, சென்னைக்கு போனோம்னா ஆனால் அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறா நம்ம பாண்டியன். ஓகே.